அதனால் கண்ணியமானவர்களே, நாங்க இன்று 1000 வருஷத்தை 1000 ஜும்மாவை பூர்த்தியாக்கி இருக்கிறோம் என்ற ஒரு சந்தோஷத்துல பலரும் இருக்கிறோம். இது சந்தோஷப்படக்கூடிய அதே நேரத்தில் கவலைப்பட வேண்டிய ஒரு பகுதியும் இருக்குது. எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்ட்ட நெருங்கி இருக்கிறோம், எந்த அளவுக்கு தௌபாவோட நெருங்கி இருக்கிறோம். அல்லாஹ், நீ எனக்கு இந்த பாக்கியத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன கணக்கு, நாங்க ஒரு நன்றி செலுத்தணும் என்பதுக்கு இதை ஞாபகப்படுத்துகிறோம். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தந்ததுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். நன்றியும் இஸ்திக்ஃபாரும் எங்களோட வாழ்க்கையில வரவேண்டிய 2 பிரதானமானது. மேலான சகோதரர்களே, எப்பொழுதுமே நன்றி செஞ்சு கொண்டே இருக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தஆலா இன்று வரைக்கும் அல்லாஹ் இப்ராஹிமை ஞாபகப்படுத்துகிறான். கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். தொழுகையிலையும் அல்லாஹ் உலகத்துக்கு ஞாபகப்படுத்த வச்சிருக்கிறான். வரஃபனா லக ذிக்ரக். உங்களை பற்றி இன்ன ஷானியக உல் அப்தர். நபியே, ஊதித்து ஃபில்லா மா லம் யூத அஹத். நான் நிந்திக்கப்பட்டேன், யாரும் இப்படி நிந்திக்கப்படவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நபியே, உங்களுக்கு வந்த கஷ்டம், ஆனால் உங்களுடைய பெயரை நாம் கேட்க மாட்டோம் என்று தடுத்த அந்த சுஹைலுக்கு உங்களோட பெயரை நாம் எழுத வைத்தோம் என்று நபி அவர்களை உயர்த்தினோம் என்று அல்லாஹ் தஆலா பாராட்டுகிறான். அதனால் தியாகம் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுடைய தியாகம் வீணாக மாட்டாது. மேலான சகோதரர்கள், நாங்கள் எல்லாரும் இன்று அல்லாஹ் கிட்ட இருந்து ரஜபுடைய மாசம், இது ஒரு சிறப்பான மாசம், பரக்கத்துடைய மாசம். எங்களுடைய வீடுகளுக்கு நாங்க கைர பரக்கத்தை கொண்டு போகக்கூடிய மாசம். இந்த நாள்ல அல்லாஹ் எங்களுக்கு இந்த தந்திருக்கிறான். 2 பெரும் இமாம்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸ், இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ், இவர்கள் 2 பேரும் மௌத்தாகின மாதம். இமாம் ஷாஃபி 54 வருஷம் தான் வாழ்ந்தார்கள். எப்படி உலகத்தை நீங்க 2ஆக பிரிச்சீங்கன்னா, ஒரு பகுதி ஷாஃபி, ஒரு பகுதி ஹனஃபியாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த கஸ்ஸா, நான் எப்பொழுதும் இமாம் ஷாஃபியை ஞாபகப்படுத்துறதே, அந்த கஸ்ஸா பலஸ்தீன்ல பிறந்தார்கள். கஸ்ஸால அவர்கள் மரணிக்கிறார்கள். எகிப்துல 54 வருஷம் வாழ்ந்தார்கள். தியாகங்கள் செய்யும் பொழுது நபிமார்கள் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஞாபகப்படுத்தப்படுவார்கள். நாங்க எல்லோரும் அப்படிதான். இந்த மஸ்ஜிதில் வாழ்ந்த அந்த கலீல் ஹாஜார் அவர்கள், இன்றைக்கு மௌத்தாகின இஸ்மாயில் ஹாஜார்கள், இது போன்று 100கணக்கான நல்லடியார்கள் எங்களை விட்டு பிரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தையும் சொர்க்கத்துடைய பாக்கியத்தை நசீபாக்க வேணும்.